பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை பயணம் ஒத்திவைப்பு. வரும் 20ஆம் தேதி வருகை தர இருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு பாஜக அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி. இவிஎம்ஐ திறப்பதற்கான ஓடிபி வரும் செல்போனை சிவசேனா எம்பி பயன்படுத்தியதாக வழக்கு பதிவான நிலையில் ராகுல் காந்தி கருத்து. வயர்லெஸ் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாததால் மின்னணு வாக்கு இயந்திரங்களின் செயல்பாட்டுக்கு ஓடிபி எண் எதுவும் தேவையில்லை. இவிஎம் பற்றி பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக ராகுல் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதில். உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக போட்டியிடுமா புறக்கணிக்குமா என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் எனவும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேட்டி. தமிழ்நாட்டில் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். கோவை, வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. அதிமுகவை ஒருங்கிணைக்க தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாக VK சசிகலா பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு. எந்த ஆட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. ஆதரவாளர்களுடன் வரும் வியாழக்கிழமை ஆலோசனை நடத்துகிறார் ஓ பன்னீர்செல்வம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. நீட் தேர்வை நியாயப்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தல். குஜராத்தில் நீட் தேர்வறையில் பதில் சொல்லித்தர கோடிக்கணக்கில் பணம் பெற்ற செய்தியை சுட்டிக்காட்டி அறிக்கை. சென்னை திருவொற்றியூரில் எருமை மாடு முட்டியதில் 2 பேர் காயம். விரட்டியவர்களை துரத்தி முட்டிய மாடு. சென்னை ஆவடியில் தனது பைக்கை தீ வைத்து எரித்த இளைஞர். பைக்கிற்கான மாத தவணை கட்டுவதற்கு பெற்றோர் பணம் தராததால் போதையில் ஆத்திரம். உடுமலை அருகே காயத்தால் நடக்க முடியாமல் சிரமப்பட்ட புலி. சிகிச்சைக்கு பின்னர் உடல்நலம் தேறியதால் வனப்பகுதியில் விட்ட வனத்துறை. டெல்லியில் போராட்டத்தின் மீது குடிநீர் வாரிய அலுவலகத்தை உடைத்த பாஜகவினர். தங்களுக்கு தொடர்பில்லை என பாஜக நிர்வாகிகள் விளக்கம். மெக்காவில் குவிந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள். ஹஜ் பயணத்தின் இறுதி நாளில் நடந்த சாத்தான் சுவர் மீது கல் எறியும் நிகழ்வு. நெல்லை மணிமுத்தாறு அருவி அருகே சாலையில் உலா வந்த கரடி. சுற்றுலா பயணிகள் விரட்டிய போது மரத்தின் மீது தஞ்சம். உளுந்தூர்பேட்டை அருகே மூதாட்டி வீட்டில் 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திருப்பம். கொள்ளைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த கடலூர் மத்திய சிறை காவலர் உள்பட 6 பேர் கைது. நகைகளும் மீட்பு.
திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு போலியாக வெடிகுண்டு மிரட்டல். மது போதையில் மிரட்டல் விடுத்த நெல்லை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த நபர் கைது. ஓசூர் அருகே விமர்சையாக நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேகம். தலைமேல் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி 143 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 117 ரன்கள் குவித்து ஆட்ட நாயகியாக ஜொலித்த ஸ்மிருதி மந்தனா. தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க நாளை காலையுடன் அவகாசம் நிறைவடைகிறது. 547 பேருந்துகள் இன்னும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படாத நிலையில் நாளை அந்த பேருந்துகளை இயக்குவதில் சிக்கல் உள்ளதா என நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், மீண்டும் இந்த பேருந்துகளை இயக்குவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறது சாத்தியம் இருக்கிறதா? ஜெனிஃபர், குறிப்பாக வெளி மாநில ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்குவதற்கு கடந்த 14ஆம் தேதியே தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருந்தது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு விடுமுறை நாள் இருப்பதனால ஏராளமான புக்கிங் செய்த பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதனால அதற்கான கால அவகாசத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நீட்டித்து அவர்களுக்கான தற்போது அந்த கால அவகாசத்தை வழங்கியிருந்தார். இந்த நிலையில அதே வேளையில கிட்டத்தட்ட ஒரு 547 வெளி மாநில ஆம்னி பேருந்துகள் தற்போது தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய நிலையில இந்த 2 நாள் அப்படிங்கிறது விடுமுறை நாட்களாக இருந்ததுனால கூடுதல் அவகாசத்தை தற்போது ஆர்டிஓ அலுவலகத்தில் சென்று இந்த பதிவை மாற்றுவதற்கான அந்த அவகாசத்தை தற்போது வழங்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து துறையிடம் கோரிக்கை வைப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளை அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்து துறை ஆணையரை சந்தித்து இது தொடர்பாக ஆலோசிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலத்திலிருந்து குறிப்பாக நாகாலாந்து, அதே போல ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தமிழகத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து துறைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பேருந்துகள் குறிப்பாக டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும், இல்லை என்றால் ஆந்திரா அல்லது கர்நாடகா, பெங்களூர் உள்ளிட்ட சுற்றி இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட எண்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி வெளிமாநிலத்தில் குறிப்பாக மிக தொலைவில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம், ஹரியானா இது போன்ற பகுதியிலிருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் கட்டாயம் நாளை காலை முதல் சிறைப்பிடிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விடுமுறை நாள் இருப்பதனால கூடுதல் அவகாசத்தை தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து துறையிடம் கேட்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.